கோவை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் 150 மைல் தூரத்தை சைக்கிளில் கடந்து பயணிக்கும் வீரர்களை அல்ட்ரா சைக்கிளிஸ்ட் என அழைப்பார்கள். இதுபோல பல மைல் தூரத்தை கடந்து சாதனை செய்துள்ள கோயம்புத்தூரை சேர்ந்த அல்ட்ரா சைக்கிள் வீரர் ஜி.டி. விஷ்ணுராம் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 500 கிலோமீட்டர் தூர சைக்கிள் பயணத்தை டிசம்பர் 6, 1925 மேற்கொண்டு இந்த தூரத்தை வெறும் 15 மணி நேரம் 8 நிமிடங்களில் நிறைவு செய்து சாதனை செய்துள்ளார். பெண்களுக்கு எதிரான வன்முறையை நிறுத்துங்கள், சைபர் குற்றங்களில் இருந்து விழிப்புடன் இருங்கள் மற்றும் போதைப் பொருட்கள் நோ சொல்வோம் வேண்டாம் என்று சொல்லுங்கள் ஆகியவை இந்த பயணத்தின் முக்கிய கருப்பொருள்களாக அவர் தேர்வு செய்திருந்தார். விஷ்ணுராம் தனது பயணத்தை டிசம்பர் 6 பிற்பகல் XX மணிக்கு இராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் இருந்து துவங்கினார். இதை மறுநாள் டிசம்பர் 7 காலை XX மணிக்கு கோவையில் நிறைவு செய்தார். சமீபத்தில் கோவையில் நடந்த ஒரு சம்பவம் தன்னை இப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு பயணத்தை துவங்க தூண்டியதாக கூறிய விஷ்ணுராம், முக்கியமான கருப்பொருட்கள் மீது பொதுமக்களின் கவனத்தை ஈர்ப்பதுடன் காவல் உதவி செயலி, காவல் உடாவி ஆப், பெண்கள் மற்றும் குழந்தைகள் உதவி எண், விமென் சைல்ட் ஹெல்ப்லைன் மற்றும் பிங்க் பெட்ரோல் எனும் மகளிர் பாதுகாப்புக்கான ரோந்து வாகனம் போன்ற முக்கியமான பாதுகாப்பு திட்டங்களை பிரபலப்படுத்தவும் அதிகரித்து வரும் சைபர் குற்றங்களில் இருந்து மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டதாக தெரிவித்தார். இந்த பயணத்தை இராமநாதபுரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜி. சந்தேஷ் EPS தனுஷ்கோடியில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அங்கிருந்து ராமநாதபுரம், மதுரை, தேனி வழியாக கோயம்புத்தூரை விஷ்ணுராம் அடைந்தார். இந்த பயணத்தின் நிறைவு பகுதி கோவை விமான நிலையம் அருகே துவங்கி கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் முடிவற்றது. இதில் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் கார்த்திகேயன் IPS, கோவை மாநகர காவல் ஆணையர் A. சரவணசுந்தர் IPS உள்ளிட்ட பல முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர். தன்னுடன் இந்த இறுதிப் பகுதியில் பயணம் மேற்கொண்ட அரசு மற்றும் காவல்துறை அதிக வணக்கம். என் பேர் விஷ்ணுங்க. நேற்று ஈவினிங் 3:30க்கு தனுஷ்கோடியில் ஃப்ளாக் ஆஃப் பண்ணிடுங்க. இது என்ன ஈவெண்ட்னா, ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 கிலோமீட்டர்ஸ் இன் ரோட் பைக். இந்த ஈவெண்ட் எதுக்கு பண்ணேன்னா, உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ், போதைப்பொருள் இல்லா தமிழ்நாடுக்கு ஒரு இனிஷியேட்டிவுக்காக இந்த ஈவெண்ட் நான் பண்ணணுங்க. நேற்று ஆஃப்டர்நூன் 3:30க்கு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி தனுஷ்கோடியில் அரிச்சல் முனையில் லாஸ்ட் லேண்ட் ஆஃப் இந்தியா அங்கே ஃப்ளாக் ஆஃப் பண்ணி மதுரை, தேனி, திண்டுக்கல், ஓட்டஞ்சத்திரம், பல்லடம் அண்ட் ரீச் கோயம்புத்தூர் மார்னிங் 6:38 AM. டோட்டல் கவர் டிஸ்டன்ஸ் வந்து 500 கிலோமீட்டர்ஸ் இந்த ஸ்பேன் ஆஃப் 15 hours and 8 minutes. இது என்ன மோட்டிவ்? இது மோட்டிவ் வந்து பியூர்லி உமன் சேஃப்டி அண்ட் சே நோ டு ட்ரக்ஸுங்க. அங்கே வந்து சந்தேஷ் IPSங்க, சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ராமநாத் டிஸ்ட்ரிக்ட், அண்ட் இங்கே வந்து கமிஷனர் சார், டிஸ்ட்ரிக்ட் SP சார் அண்ட் தேவநாதன் சார், திவ்யா மேடம் எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு சே நோ டு ட்ரக்ஸ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த கோயம்புத்தூர் இன்சிடென்ட்டுக்காக வி தாட் சம்திங் எதாவது பண்ணலாம் இதுக்குன்னு சொல்லி பண்ணியிருந்தோம். அண்ட் இது பிங்க் பேட்ரோல்னு சொல்லி ஒரு புது கான்செப்ட் CM லான்ச் பண்ணியிருந்தார் 2 weeks பேக்கு. அதுக்கும் சேர்த்து ஒரு ப்ரொமோஷனுக்கு நாங்கள் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இது சம்பந்தமான ஏதாவது ரெக்கார்ட்? இதுக்கு முன்னாடி வந்து சைக்கிளிங்கில் ஒரு 4 ரெக்கார்டு வச்சுருக்கேனுங்க. ஃபாஸ்டஸ்ட் மெனுக்கு 1000 கிலோமீட்டர்ஸ், அது வந்து போதைப்பொருள் தமிழ்நாடுக்கு 2022 பண்ணேன். அதுக்கு முன்னாடி வந்து காரில் ஒரு 3 ரெக்கார்டு பண்ணியிருக்கேனுங்க. ரெஸ்பான்ஸ் ஸ்டார்டிங் அண்ட் மிட்ல நல்லா இருந்துச்சு. மதுரை அண்ட் ராமேஸ்வரம் நல்லா இருந்துச்சுங்க. நான் ஸ்டாப்புங்க. டோட்டலாக 15 hours and 8 minutes வந்து ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ஒரு 25 minutes ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க தான் மொத்தமாக. இது அங்கே அவேர்னஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது மக்கள் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் அங்கே வெரி ஹாப்பி டு இனிஷியேட் பண்ண நல்லா அவேர்னஸ் பண்ணாங்க. இல்லை, நான் மட்டும்தாங்க. இட்ஸ் ரெக்கார்ட் டிரைவ், ஸோ நான் மட்டும் தான் பண்ணியிருந்தேங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுத்து பிளான் பண்ணணுங்க. எப்போ அஃபிஷியல் ரெக்கார்ட் வந்து கைக்கு வரும்? அஃபிஷியல் ரெக்கார்ட் ஏஷியா அண்ட் இந்தியா இப்போ சார் கொடுத்துட்றாரு. ஏஷியா அண்ட் இந்தியா இப்போ சார் கொடுத்துருவாரு. கின்னஸ் நான் அப்ளை பண்ணியிருக்கேன்னா இட் வில் டேக் ஒரு 60 days to 90 days வரும். என்ன ரெக்கார்டு சார்? இப்போ வந்து ஃபாஸ்டஸ்ட் மென் டு கவர் 500 கிலோமீட்டர்ஸ் இன் ரோட் பைக். தனிநபர் 500 கிலோமீட்டர் ரோட் பைக்கில் எந்த அளவுக்கு ஷார்ட் டைமில் பண்ண முடியுங்கிற ஒரு ரெக்கார்டுங்க இது. இதுக்கு ரிஸ்க் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து விண்டு வெரி பேட் விண்டுங்க. அது வந்து தனுஷ்கோடி எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப 2 பக்கம் கடல் நடுவில்
ரோடு கவர் 24-25 கிலோமீட்டர் ரொம்ப கஷ்டப்பட்டோம். மண்டபம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, 44 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் கொஞ்சம் இட் வாஸ் ஈஸி அண்ட் நைட் ஆயிடுச்சு, இட் வாஸ் குட் ஈஸி. இதுக்கு முன்னே நான் பண்ண ரெக்கார்டு வந்து 17 மணி நேரம் 10 நிமிஷங்க. மதுரையில இருந்து நீங்க இப்போ ஒட்டஞ்சத்திரம் இந்த ரூட் இருக்கு. ஓகே, ராமேஸ்வரம் டு தனுஷ்கோடி டு கோயம்புத்தூர் 410 கிலோமீட்டர் தானுங்க. லூப் எடுத்தா அதான் 500 கிலோமீட்டர் வரும். அதுக்காக அந்த லூப்புக்காக 500 கிலோமீட்டர்ஸுங்க. தேங்க்யூ.